ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு ஆராத்தியானா ஒருத்தி தான். என்னோட கூட இன்னொருத்தி வர விட மாட்டேன். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் 3D வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஓகேவா? நீங்கள் எடிட் பண்ணுற அந்த வீடியோட குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த எல்லா இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ரெமினி ஆப்பில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி உங்கள் இமேஜோட குவாலிட்டியை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரெமினி ஆப்பில் உங்களோட இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு தவறும் இல்லாமல் வீடியோவை சூப்பராக எடிட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை எடிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 2000 கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், 30 தான் கொடுக்க முடியும். நீங்கள் 30 கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் மட்டும் பண்ணால் போதும். அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்கிற மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்துச்சுன்னா மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு இமேஜ் சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை ஃபஸ்ட்டு 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் பண்ணோம். இப்போ தான் நம்ம வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆக போகுது. அந்த டைலாகுக்கு ஏற்ற லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் கொடுத்துருக்க அந்த டைலாக்கோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது லிரிக்ஸ் ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு ஃபாண்டை இம்போர்ட் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ண தெரியலனா நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எந்த இடத்துல இருக்குங்கிறத உங்கள் டவுன்லோட்ஸில் நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் உள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்தால் இதை கிளிக் பண்ணி அந்த டிக் ஐக்கான் இதே மாதிரி எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய ஃபாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு KO இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டினா அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி நான் ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிட்டேன், எனக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அலைட்மோஷன் ஆப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ ஓகேவா, நான் சொன்ன ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எல்லா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அது போக ஒரு ரெண்டு எஃபெக்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் பண்ணிட்டா வீடியோ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்தது அந்த லிரிக்ஸ் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு 10% மட்டும் தான் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா குரூப்புக்கு கீழே, அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ ஓகேவா, அதில் நீங்கள் என்ன இமேஜ்னால் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அந்த 9:16 இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கலருக்கு போயிடும். இப்போது மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜ் எல்லாமே அலைட்மோஸ்ங்கிற ஃபோட்டோவில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன இமேஜை பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து இதே மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு குரூப்புக்குள்ளே தான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன் 9:16 சொல்லி. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் லாஸ்ட்டு இருக்கிற அந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரி பேரும் அலைட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன இமேஜ் அந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் டேரெக்டாக பேக் வந்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நான் குரூப் 1 எப்படி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும், சேம் மெத்தடில் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 மொத்தம் 4 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். 4 குரூப்லையும் குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ 9:16 இமேஜ் இருக்கும். அதில் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. ஒரு 4 குரூப் இருக்கா, 4 குரூப் இருக்கும். இப்போ நம்ம குரூப் 1 தான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சேன். சேம் மெத்தடில் மீதில் 3 குரூப்லையும் குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனாலே போதும். 9:16 இமேஜ் இருக்கும். அதில் மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க 4 குரூப்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அதில் எப்போதும் போல் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும். அதுலேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. அதுக்கு மேலே எமோஜி நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க எமோஜி ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்க எமோஜி பிடிக்கலாட்டி ஜஸ்ட் அந்த எமோஜியை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. நான் கொடுத்துருக்க எமோஜி அழிச்சு விட்ருங்க. உங்களுக்கு பிடிச்ச எமோஜியை இதே மாதிரி நீங்கள் எமோஜிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச எமோஜி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் மேலே உள்ள எமோஜிலையும் உங்களுக்கு பிடிச்ச எமோஜி நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது அந்த குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் இருக்கா, அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஒரு குரூப் இருக்கும். ரெக்டாங்கிள் இமேஜ் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு கீழே உள்ள எடிட்
கீழே உள்ள அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மேலே உள்ள ரெக்டாங்கிள் நீங்கள் டச்சே பண்ண தேவையில்லை. கீழே கொடுத்துருக்க 9:16 இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடில் ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் கீழே உள்ள 9:16 இமேஜில் எப்போதும் போல் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதில் உள்ள 9:16 இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மேலே உள்ள குரூப்பில் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துருப்பீங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி இந்த கலர் ஓகேன்னு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இந்த கலர் உங்களுக்கு இது வேண்டாம், அந்த கலரை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த குரூப்பை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கார்ட் கலர்னு சொல்லி, ஸோ அந்த கலரோட கண்ணைக்கான மட்டும் இதே மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுங்க. ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த கலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கலரை மட்டும் நீங்கள் லைட்டை மட்டும் இதே மாதிரி வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கோங்க. இப்போது அந்த குரூப்பை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருப்பீங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 9:16 இமேஜ் இருக்கும். அதில் எப்போதும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். 3 குரூப்லேயே நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே உள்ள ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் ரெக்டாங்கிள் இமேஜ் விட்டுருங்க. கீழே நான் கொடுத்துருக்க 9:16 இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. அடுத்து செகண்ட் குரூப் இருக்கா, அது கீழே உள்ள குரூப்புக்கு அடுத்து மேலே உள்ள குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஒரே இமேஜ் ஆட் பண்ண வேண்டாம், நல்லா இருக்காது. ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ 2 குரூப்பில் நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக 3வது குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு எப்போதும் போல் அதில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்ட் வரையா பார்த்தீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் நான் ஆடியோட எண்ட் வரையா அப்படியே டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எல்லா இமேஜ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இது போக ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண சொன்னேன். அது எங்கே ஆட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்கிற மெத்தடில் அந்த 2 எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நான் கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன்னா அந்த ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 எஃபெக்ட் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜில் வந்து பயன்படுத்த போகிறோம். அது எங்கே ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 இருக்கா, அந்த எஃபெக்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் எஃபெக்ட் 1ல் கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட இமேஜில் தான் 2 இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணக்கப்புறம் இப்போ இங்கே ஒரு குரூப் இருக்கா, ஒரு 4 குரூப் இருக்கா. அந்த 4 குரூப் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த 4 குரூப் முடிகிற இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கா, அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜில் எந்த ஒரு எஃபெக்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நான் என்ன சொன்னேன், இந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் நான் எந்த எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு 3 குரூப்புக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். அந்த டபுள் பீட் மார்க் வச்சு கொடுத்துருந்த இந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட்டு இமேஜில் மட்டும் எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை அப்படியே காப்பி பண்ணதை பேஸ்ட்டு மட்டும் கொடுத்து விட்ருங்க போதும். இப்போ நான் சொன்ன அந்த 2 இமேஜ்லையும் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2 இருக்கும். அது எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிருச்சு. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸில் தான் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ செகண்ட் லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்குற அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் கொடுத்துருக்க அந்த 2 எஃபெக்ட்டை மட்டும் உங்களோட இமேஜ்லையும் லிரிக்ஸ்லையும் ஆட் பண்ணிட்டா மட்டும் போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆடியோ டு எண்ட் வரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு செட் ஆனால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 4 சிசி எஃபெக்ட் இருக்கா, அது உங்களோட இமேஜுக்கு செட் ஆகலாட்டி நீங்கள் ஜஸ்ட் அந்த சிசி எஃபெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் பிடிச்சிருந்தா மட்டும் உங்களோட இமேஜுக்கு உங்களோட வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க சிசி எஃபெக்ட் பிடிக்காட்டி அந்த சிசி எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே வீடியோ வந்து நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க.